உணவுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரே விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த சரீரம் எதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுதோ சாப்பிடுங்க. நாங்கள் நிறுத்தினா கூட பாவம்னு சொல்லுவோம். ஒரு வயசுக்கு மேல அதுவே புறந்தள்ளும், வேண்டாம்னு சொல்லும். வயசான ஆட்களுக்கு வயசுல கிடையாது, சிலருக்கு வயசுல கூட மனப்பக்குவம் நம்ம மனசே வந்து இது நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு வரும். அப்போ அதை புறந்தள்ளிடு. அப்ப நிர்பந்தம் பண்ணி சாப்பிடாத, அது பாவம்னு சொல்லுவோம். விரும்பும் போது வேண்டான்னு சொன்னாலும் பாவம், விருப்பம் இல்லாதப்போ நிர்பந்தம் பண்ணி சாப்பிட்டாலும் பாவம். இதுதான் இதுல இருக்கிறது. தெரிஞ்சதுங்களா? நீ இந்து காலத்துக்காரன், நீ இதை சாப்பிடக்கூடாது, இல்லை அதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எல்லாம் தெய்வீக வழிபாட்டு கிடையாது. புரிஞ்சதுங்களா? என்ன விருப்பமோ சாப்பிடுங்க, நல்லதா. அது ஒன்று. இப்போ இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, இல்லை இவங்க எல்லாருமே சேர்ந்து பெண்களை வந்து ரொம்ப தூரமாக நிற்க வச்சு பார்ப்பாங்க இல்லையா? அது ரியல், நாம உருவாக்குனது கிடையாது, படைக்கப்பட்ட இறைவன்கிட்ட இருந்து உருவாகிறது. அவங்க மாதவிடை ஆயிட்டாங்கன்னா அது நம்ம கொண்டு வரல, அது அவனால் உருவாக்கப்ப. அது தீட்டு கிடையாது. இங்கே எப்படி தீட்டு? குழந்தை பெற்றாலும் தீட்டு கிடையாது, செத்தாலே தீட்டு கிடையாது. ஒரு ஜீவன் பிரிஞ்சு போயிட்டாலும் தீட்டு கிடையாது. இறைவனால உருவாக்கப்பட்டது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தீட்டு கிடையாது. இவனுக்கு உருவாக்கி வச்சதெல்லாம் நமக்கு தீட்டு. எப்படி? பாப்பனார் உருவாக்கி வச்சிருக்காம பாரு, அது அத்தனையும் நமக்கு தீட்டு. நாங்கள் சொல்லுவோம் அத்தனை எங்களுக்கு தீட்டுலாம் அப்படின்னு. உங்க வீட்டில் பால் காய்ச்சிருங்க, கனவு விரும்பு நடத்துறீங்க, கல்யாணம் அவன் வந்தா தான் தாலி ஏறுங்கிறீங்க, அவன் தேதி குறிச்சா தான் கல்யாணம் நடக்குங்கிறீங்க. இப்படி கோயில்களில் இதில் வந்து வேலி வீடுலாம் நடத்துறீங்க, அவன் பண்ணாக்க நடத்துறீங்க. நாங்கள் நடத்திக்கிட்டு நாங்கள் நடத்துகிற யாகமோ வேள்வி அவனை வந்து நடத்த சொல்லுவோம். புரியுதா நான் சொல்றது? அவன் நடத்தினா தான் அது நடக்குமா? அதாவது வந்து அதெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க யாரும். ஒரே விஷயம், இதெல்லாம் நம்ம கத்துக்கிற மாட்டேங்கிறதுக்காக அவன் நம்மளை ஏமாத்திட்டு. கற்றுக்கிட்டா யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் நடைமுறை, அவ்வளோதான். அவன் வந்து நம்ம வீட்டில் கனவு ரூம் நடத்தினா தான் அது கனவு ரூம் நல்லா இருக்குமா? ஒன்றுமே கிடையாது. நம்மளும் இருக்கலாம். அந்த விதிமுறையை கற்றுக்கிறோம், செய்கிற சத்தாரம் சங்கத்துக்கு அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா முடிஞ்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொழுப்பு ஒன்றும் இல்லைனாலும் கொழுப்பு குறையாது இல்லையா? ஏட ஓடமாக பேசிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு தூக்கி ஏமாற்றிட்டு தெரியும். அவன் ஏமாற மாட்டான். அவன் பிழைக்க தெரிஞ்சவன், நம்மளை ஏமாற்றி அவன் பிழைச்சிட்டு இருக்கான்.